மூனார் ரமேஷ் கூட நீங்கள் பேசக்கூடிய கான்வர்சேஷன் அந்த முஸ்லீம் அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் மூனார் ரமேஷ் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, தேட்டரை கிட்டத்தட்ட பிளாஸ்ட் ஆயிருச்சு. நீங்கள் சீனோட வேல்யூ தெரிஞ்சா அப்போ உங்களுக்கு? நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த சீன் நல்லா இருக்கும், இது நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்றது மட்டும் தெரியும். நான் அதை பார்த்தேன், படித்த உடனே எனக்கு வந்து ஓகே இது ஒரு பிளாஸ்டடாக இது. மூனார் ரமேஷ் நான் கால் பண்ணேன். ஐயோ பண்றாரு அண்ணா, என் முன்னாடி அக்யூஸ்டை தப்பிக்க விட்ட பாண்டி இருக்காப்புல. பழைய படத்துல நம்பியாரை பார்த்தா வெளியே வந்து அடிக்க வருவாங்க, அந்த மாதிரி இந்த பையன் பண்ண இரிட்டேட்டிங் வந்து வெளியே பார்த்தாலே அடிச்சுடுவாங்க போல. போற இடம்லாம் வம்பளத்துக்கிட்டு தண்ணியை போட்டு சிகரெட்டை மூஞ்சில ஊத்திட்டு. விக்ரம் பிரசாத் அவருடைய 25வது திரைப்படம். எஸ், அவர் சட்டிலாக இருப்பார், வருவார், அவரோட வேலையை பார்ப்பார். இந்த சீனில் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றது என்கிட்ட வந்து நீங்கள் இந்த இடத்துல நடங்க, இந்த இடத்துல வந்தால் தான் நீங்கள் தெரிவிங்க அப்படிலாம் வந்து நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணுவார். அவர் இவ்வளோ பெரிய பர்சன், அவர் ப்ரொடியூசரோட சன்னு, ஓகேவா? இத்தினூண்டு கூட காமிக்கல செட்லேயும் அப்படி தான், ரியல் லைஃப்லேயும் அப்படி தான், ரியல் லைஃப்லேயும் அப்படி தான். இத்தினூண்டு இப்படி கூட எனக்கு தெரியவே தெரியாத ஒரு ப்ரொடியூசரோட சன்னு. ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித், சினிமா சேட் வித் ரஞ்சித். இந்த ஒரு ஷோவில் இன்றைக்கி நம்ம கூட ஒரு முக்கியமான நடிகர்னே நாம் சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் இறுதியில் வெளியான சிறை அப்படின்ற ஒரு மிக முக்கியமான திரைப்படம். படம் பார்த்த பலருமே பாராட்டிட்டு இருக்காங்க அந்த படத்தை. குறிப்பாக அந்த படத்தில் பாண்டி அப்படின்ற கதாபாத்திரத்தை நடித்து யாரா அந்த மனுஷன் கையை காலத்து சும்மாவே இருக்க மாட்டான் போல அப்படின்ட்டு எல்லாரையும் இரிட்டேட் பண்ணி ரசிக்க வச்ச ஒரு நடிகர் ஹரிசங்கர் நாராயணன். வணக்கம். வணக்கம். பயங்கரமான இன்ட்ரோவாக இருக்குது. ஏன்னா படம் பார்க்கும்போது நான் லிட்டரலி அப்படியே ஃபீல் பண்ணேன், யாரா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன், உங்கள்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி. சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் முதல்ல சிறைக்காக. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் முதல்ல? இல்லை, பயங்கர ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே கதை கேட்டு கதை பண்ணும்போதே நாங்கள் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தோம். இது கண்டிப்பாக இது வந்து மக்கள் ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது எல்லாருக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு இது ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் மேபி அதர் குரூப் மெம்பர்ஸ் டெஃபினட்டாக பார்த்துருப்பாங்க. பார் சீன் ஆகட்டும், அதுக்கு பிறகு அப்துல் இரிட்டேட் பண்ணுற மாதிரி சீனு, அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டில் சண்டை போட்டுட்டு தப்பிக்க விடுறது, இதெல்லாத்தையும் தாண்டி டாப் நோச் அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் மூனார் ரமேஷ் கூட நீங்கள் பேசக்கூடிய கான்வர்சேஷன் அந்த முஸ்லீம் அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் மூனார் ரமேஷ் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, தேட்டரை கிட்டத்தட்ட பிளாஸ்ட் ஆயிருச்சு. நீங்கள் சீனோட வேல்யூ தெரிஞ்சா அப்போ உங்களுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ட்டு? எனக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பற்றி நான் யோசிக்கல அப்போ. நான் அதுதான், டு பி வெரி ஆனஸ்ட், நம்ம வந்து அவுட்புட்டை பற்றி நம்ம பெருசாக இது வந்து தேட்டரில் இப்படி ரிசீவ் ஆகும் அப்படி ரிசீவ் ஆகுன்ற அளவுக்கு அறிவு கிடையாது நம்மளுக்கு. அந்த அளவுக்குலாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த சீன் நல்லா இருக்கும், இது நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்றது மட்டும் தெரியும். நான் அதை பார்த்தேன், படித்த உடனே எனக்கு வந்து ஓகே இது ஒரு பிளாஸ்டடாக இது. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மேட்டரை நான் கன்வே பண்ணுறேன். ஓகே, அந்த ஸ்ட்ராங்கான மேட்டரை நான் கன்வே பண்ணும்போது எந்த இடத்துலையுமே இது வந்து தப்பாக இன்டர்பிரட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருந்ததே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நான் இன்ஃபேக்ட் அந்த 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 சீக்வன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டிங்கே ஒரு மூடே வேறு மாதிரி இருக்கும், மூடே ஒரு மாதிரி ஈரியாக இருக்கும். அப்படியே அந்த பையன் அந்த பையனை பார்த்த உடனே, அக்ஷயை பார்த்த உடனே நான் ஓடி போய் அவனை எட்டி உதைப்பேன். எட்டி உதைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. இங்கே பயப்படணும், இங்கே நான் அழணும், அதுக்கப்புறம் தயக்கத்தோடு நான் எனக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வை சொல்லணும். அவன் முஸ்லீம் அப்படின்றத சொல்லணும். அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நான் வந்து சட்டிலாகவும் இருக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் இட் டுக் டைம். பட் ஆனால் கரெக்டாக பண்ணோம். நாங்கள் ஒரே நைட்டில் அதை ஷூட் பண்ணுவோம். ஒரே நைட்டில் ஷூட் பண்ணுவோம் அதை, ஒரே நைட்டில் அந்த என்டையர் சீக்வன்ஸ். ஏன்னா அது நிறைய பிளாக்ஸ், அது உள்ள ஒரு பிளாக்கு, வெளியில் இந்த சேரில் உட்கார்றது, காலில் உளறது, அதுக்கப்புறம் பட் நம்பர் கேட்கறது, அதுக்கப்புறம் வெளியிலேருந்து நடந்து வரும்போது. ஆமாம், ஸோ நிறைய பிளாக்ஸ் இருக்குது. அந்த நிறைய பிளாக்ஸை வந்து நாங்கள் ஒரே நைட்டில் டைட் பேக்டாக அழகாக அதை சூப்பராக பிளான் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தாங்க. அகெயின் ரைட்டருக்கு மட்டும்தான் நமக்கு கிரெடிட் பண்ண முடியும். தமிழ் அண்ணன், சுரேஷ் சாருமே, ரெண்டு பேருமே சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. தமிழ் அண்ணனோட கதை அது. சுரேஷ் அண்ணன் உட்காந்து இதை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து செதுக்கியிருக்காங்க. இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா கண்டிப்பாக எந்த கேரக்டருமே பேசப்பட்டிருக்காது. ஒரு கேரக்டருக்குமே இந்த எப்படின்னா, நம்ம நிறைய மூவிஸ் பார்ப்போம், கேரக்டர் குட்டி குட்டி கேரக்டர்ஸ்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவன் யார் என்ன, அவன் இந்த படத்தில் என்ன பண்ண போகிறான், சும்மா வந்துட்டு போக மாட்டான்.
எந்த கேரக்டருமே இதில் பார்த்தீங்கன்னா ஆமா, சும்மா வந்துட்டு எல்லா போகாது. கேரக்டருக்குமே ஒரு meaning எல்லா இருக்கும். கேரக்டருக்கும் ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ் டு த கோர் ஆஃப் த ஃபிலிம் இருக்கும். அதுதான் அதில் பியூட்டிஃபுல்லான விஷயம். விஷயம். சரி, டக்குன்னு ஒரு விஷயம் டக்குன்னு எனக்கு தோணுது. சொல்லுங்க. ட்ரை பண்ணுவோமா? ஆ மோனா ரமேஷ் எனக்கு நான் கால் பண்றேன். ஐயோ பண்றாருன்னு அண்ணா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ரஞ்சித். பிஸியா இருக்கீங்க போலயே. இந்த ஷூட் இங்க போயிட்டு அப்படிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் பேசலாமா? பேசலாம். ஒரு இன்டர்வியூல லைவ்ல இருக்கேன். இப்போ நான் கரண்டா இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. ஆ. என் முன்னாடி இந்த அக்யூஸ்ட தப்பிக்க விட்ட பாண்டி இருக்காப்ல. யாரு நம்ம ஹரிசங்கரா? ஹரிசங்கர், ஆமா, உட்காந்துருக்காரு. எப்படி சார் அந்த சீனே பயங்கர இதா இருந்துச்சு. முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு அந்த சீனுக்காண்டி. தேங்க்யூ. ஏன்னா பயங்கரமா செமையா பண்ணியிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு சார் அந்த அனுபவம்? முதல்ல சொல்லுங்க சார், லைட்டா ஒரு வார்த்தை. அது எப்படி சொல்றது, அந்த சீனோட இன்டென்ஸ் நம்ம மண்டைக்குள்ள ஏத்துனது நம்மளை சுத்தி இருந்தவங்க, ரைட்டரு, டைரக்டர், என் கூட நடிச்ச ஹரிசங்கர், தவமணி, அப்புறம் விக்ரம் பிரபு சாரு, அந்த ரொம்ப பரிதாபமா நின்றுட்டு இருந்த நம்ம பையன் அக்ஷய். இதெல்லாம் பார்க்கும் போதே அந்த இடத்துல சிச்சுவேஷன் பயங்கர பேடா இருந்துச்சு. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு. பிறகு நிறைய இன்புட்ஸ் எல்லாருமே பண்ணி எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ண வச்சிருக்காங்க. சூப்பர் சார். ஹரிஷ்டர் 2 வார்த்தை பேசுறீங்களா? கட்டாயம். அண்ணா தம்பி ஹரிசங்கர், வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை ஒருத்தர் சொன்னார ரிவ்யூல, இந்த பழைய படத்துல நம்பியார பார்த்தா வெளியே அடிக்க வருவாங்க, அந்த மாதிரி இந்த பையன் பண்ண இரிட்டேட்டிங் வெளியே பார்த்தாலே அடிச்சு விடுவாங்க போல. போற இடம்லாம் வம்பளத்துக்கிட்டு தண்ணியை போட்டு சிகரெட்டை மூஞ்சில ஊத்திட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா அந்த இன்னொரு பையன் ஒரு மாதிரி தவமணி ஃபுல்லா காமெடி ட்ராக். அது செம்ம பயம். அதுவும் அந்த எப்பயுமே அந்த தண்ணியை போல் ஸ்வெட்டா நம்ம அந்த பஸ்ல அலைஞ்சது, அது எரிச்சல், எவனை பார்த்தாலும் போலீஸ்ன்ற ஒரு அதிகாரம், அந்த திமுரு ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அதான் அவர் கேட்டிருந்தாரு இந்த சீன் பத்தி. நான் அதான் சொன்னேன், அவர் அப்படி அந்த நான் தான் அந்த காதர் பாஷா அப்படின்னு அவர் சொல்லனா என்னால அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கவே முடியாது. அண்ணன் உள்ள வந்த என்ட்ரியே அது ஒரு என்ட்ரிக்கே கிளாப் வந்ததுண்ணே. நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதுல கமலால பார்த்தேனே, நீங்க உங்களோட ஃப்ரேம் என்ட்ரிக்கே கிளாப் விசில் தட்டிடுச்சு அங்க. ஐயோ, எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி எல்லா புகழும் டைரக்டருக்கு தான். கண்டிப்பா. எவ்வளவு சீரியஸா இருந்தாப்ல சுரேஷ், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமாமா, அதுதான். ஒரு நிமிஷம் அசைய விடலையே. அதேதான். அவர் பத்தாதுன்னு சொல்லிட்டே தான் எடுத்தாரு. ஆமா. நம்ம வெற்றிமாறன் சார் எப்படிதான் அந்த ஒரு முக்கியமான சீன்ஸ் எல்லாம் மிட் நைட்ல ஷூட் பண்ணுவாரு ஒரு மாதிரி. கரெக்ட். அந்த மாதிரி எக்ஸாக்டா அவருடைய சீன் அதே மாதிரி முக்கியமான சீனா அந்த நள்ளிரவுல பயங்கர ஒரு வெளிச்சத்தோட அந்த மூடு. அதை எப்பயுமே சார் சொல்லுவாங்க, வெற்றி சார் சொல்லுவாங்க, ஒரு படத்தோட சீன்ஸும் அந்த இதுவும் அந்த மூட கரெக்டா நம்ம ஹோல்டு பண்ணா ஆடியன்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. மூடு தான் டப்பிங்லயும் சரி, பெர்ஃபார்ம் பண்ணும் போதும் சரி, லைட்டிங்லயும் சரி, ஸ்டேஜிங்லயும் சரி, அத அந்த ஃபார்முலாவை அப்படியே சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் ஃபாலோ பண்றாப்ல. நன்றி, ரொம்ப நன்றி. நான் போன்லயும் உங்களுக்கு நன்றி சொன்னேன், இப்பவும் நான் நன்றி சொல்றேன். ஐயோ, அப்படி இல்ல, சொல்றதுலாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான். ரஞ்சித், ஹரிசங்கர் கிரிக்கெட் ஃபீல்ட்ல ஒரு பெரிய ஆளு. தெரியும் சார். சினிமா பேஷன் இந்த மாதிரி நான் கூட சொல்றேன், தம்பி என்ன தம்பி, நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய எல்லா நம்ம ஸ்டார் பிளேயர்ஸ் கூட ஒர்க் பண்ணவரு. அதேதான். அவருடைய பேஷன் பாருங்க, அவரு நம்ம கூட சேர்ந்து உருண்டுகிட்டு இருக்காரு பாவம். கடைசியில பாருங்க, அதுக்காண்டியாவது அவருக்கு நல்ல ஃபியூச்சர் வரணும். கண்டிப்பா சார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர் சார். நீங்க வாங்க, நேர்ல ஒரு நாள் கண்டிப்பா சந்திப்போம் நாம. ஓகே, தேங்க்யூ. இப்ப ஷூட்டிங்க கரெக்டா பண்ணுங்க. இன்னும் ரொம்ப பிரேக் எடுத்து போன பையன் ஆளை கண்டு தேட போறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? சரிங்க சார். தேங்க்யூ. பாப்போண்ணே. பாய்ண்ணே. தேங்க்யூ ஹரிசங்கர். விக்ரம் பிரபு அவருடைய 25வது திரைப்படம். தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. 25வது படம் மிகப்பெரிய வெற்றியா இருக்கு அவருக்கு. அவரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் இருந்தது. டிப்ஸ் சொன்னாரா எதுவும்? டிப்ஸுன்றது அவர் டெஃபினட்டாக அந்த சீனை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணுன்றதை அந்த விஷயங்கள்லாம் சொல்லுவார். அவர் இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அது இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அவர் சட்டிலாக இருப்பார், வருவார், அவரோட வேலையை பார்ப்பார். இந்த சீனில் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றது என்கிட்ட நீங்கள் இந்த இடத்துல நடங்க, இந்த இடத்துல வந்தால் தான் நீங்கள் தெரிவிங்க, அப்படிலாம் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணுவார் அவர். அதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. அது அந்த சீனை ஐ திங்க் ஹீ ஸ்ட்ரெயிட் அவே ஃபாலோட் வாட் சுரேஷ் நான் செட்.
அதுலேருந்து எதுவுமே ஒரு இங்கே போன மாதிரி நான் எந்த சீன்லையும் பார்க்கல. சூப்பர், சந்தோஷமா இருக்குது. எல்லாருடைய ஒர்க்குமே சேர்ந்து கண்டிப்பாக இதில் டவுட்டே கிடையாது. அதுதான் நான் சொன்னது, டீம் எஃபர்ட் தான். டீம் எஃபர்ட். அந்த ஒரு குட்டி குட்டி கேரக்டர்ஸையும் நம்ம வந்து யாரையுமே விடலை. என் கூட வந்த தவமணி அவர் வந்து அவரோட கேரக்டரைசேஷன் வந்து எப்படின்னா டோட்டலாக எனக்கு ஆப்போசிட்டான கேரக்டரைசேஷன். ஸோ ஒரு போலீஸில் வந்து இப்படியும் இருப்பாங்க இப்படியும் இருப்பாங்கன்றதை நம்ம காமிக்கணும். அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு உண்டான ரைட்டிங் தான் அந்த ப்ராசஸ். அதை அவரும் ஒரு சைடில் பயங்கரமாக எலிவேட் பண்ணிட்டு போயிட்டாரு, நம்மளும் ஏதோ கொண்டு போயிட்டோம். ஸோ அது ஒரு மாதிரி நல்ல ஒரு குட் மேரேஜ். இது எல்லாத்தையும் தாண்டி அக்ஷய்ன்ற ஒரு சீரியஸாக சொல்கிறேன், முதல் படம் எந்த ஒரு தெரியவே இல்லைங்க. முதல் படம்ன்றது முதல்ல தெரில, அதை விட்டுருங்க. அது வந்து அதுதான் மெயின் பாயிண்ட்டு. பட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த இவ்வளோ பெரிய பர்சன், அவர் ப்ரொடியூசரோட சன்னு, ஓகேவா, இத்தினூண்டு கூட காமிக்கல செட்லேயும் அப்படி தான், ரியல் லைஃப்லேயும் அப்படி தான். இத்தினூண்டு இப்படி கூட எனக்கு தெரியவே தெரியாத ஒரு ப்ரொடியூசரோட சன்னுன்னு. ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஆஃப் மை இன்ட்ராக்ஷன், அதாவது மீட் பண்ண ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம். நாங்கள் அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் ப்ரொடியூசரோட சன்னு. அப்படியா அப்படின்னா, ஏதோ சாதாரணமாக சிம்பிளாக இருக்கார், ஹம்பிளாக இருக்கார் அப்படின்னு. அந்த பையன் அப்படி தான் அப்படின்னு அவர் அதாவது நம்மளும் ஜாலியாக பேசுகிறாப்புல. யூஸ்வலாக ஏன் ஜாலியாக பேசுகிறாருன்னு அப்படி சொல்கிறது ரீசன் வந்து என்னென்னா, ஒரு கோடிக்கணக்கான மக்கள் ஏங்குற ஒரு இடம், நிறைய பணம் புழங்குற ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம எப்படி வேணால் மாறலாம், எப்படி வேணால் நம்மளோட இதை வந்து இமேஜை காமிச்சிக்கலாம். 1% கூட காமிக்கல. பெரிய விஷயம் அது 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 வந்து அகைன் ஃபேமிலி எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அது லலித் சாருக்கு சார் சான்ஸே இல்லை சார். பையன் தங்கமான பையன் சார். ஆக்டிங்லமே நான் சொல்கிறேன், ஏன்னா அந்த ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸ், அந்த கேரக்டருக்கு அளவு அந்த பையன் அது பண்ணதுனால தான் எல்லாருக்குமே அது வந்து அவங்கவுங்களோட கேரக்டரைசேஷன் அழகாக தெரிஞ்சுது. அக்ஷய் பாவமாக தெரியலனா நாங்களாம் அக்ரெசிவாக தெரிஞ்சிருக்கவே மாட்டோமே. நிச்சயமா நாங்கள் ஏதோ பைத்தியம் மாதிரி கத்தின்னு இருக்க மாதிரி இருக்கும். அவன் பாவமாக இருக்கணும், அதுதான் அங்கே ஹோல் பாயிண்ட்டு. அண்ட் அனிஷ்மா அவங்களுக்கு தமிழில் முதல் படம். என்னங்க அது ஒரு பயங்கரமான ஒரு அக்ஷய சொல்லுவாங்க நடிப்பு அரக்கிய. உங்களுக்கு அந்த கோர்ட்டில் மட்டும் தான் அவங்களோட காம்பினேஷன் சீன் வரும். ஆமாம் கோர்ட்டில் தான், கரெக்ட், கோர்ட்டில் தான். நான் அவங்கள கையை பிடிப்பேன், கையை பிடிப்பேங்க, இது வேண்டாயா அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஷார்ட்டுமே வந்து அவங்க வந்து நான் வந்து க்ரிப்பாக பிடிச்சாதான் எனக்கு அந்த ஃபீல் வரும்னு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் தொட வேணாம், நீங்கள் நல்லா க்ரிப்பாகவே பிடிங்க அப்படின்னாங்க. நான் க்ரிப்பாக பிடிச்சேன், அதை நான் உண்மையிலே பிடிச்சேன், அதை ஃபோர்ஸாக பிடிச்சேன். ஸோ ஃபோர்ஸாக பிடிச்சோடனே அந்த பெயின் அவங்களுக்கு அதை ட்ரிகர் பண்ணுது, அந்த எமோஷனை. ஸோ யோசிச்சு பார்த்து பாருங்க, எல்லாருமே அவங்களோட உழைப்பை போட்டு ஒரு படம் வெளியாகி இன்னைக்கு எல்லாரும் மத்தியிலையும் ஒரு பாராட்டுகளை வாங்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். ஸோ நிறைய சீன்ஸ் படத்தில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. உங்களுடைய பர்சனல் ஃபேவரட்னா என்ன இந்த படத்தில்? சீனா ஃபேவரட் சீன் இதுதான், போலீஸ் சீன் தான், போலீஸ் ஸ்டேஷன் சீன் தான். ரமேஷ் சார் அந்த சீன் தான் எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி ஒரு சீன் அவுட்டே கிடையாது. வெற்றி சாரே சொல்லிட்டாரு, அவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டி கிட்ட நம்ம பேர் வாங்கிட்டோன்ற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அதை அகெயின் இயக்குனர் ரைட்டருக்கு மட்டும்தான் இந்த கிரெடிட். ஏன்னா அது அப்படி எழுதலைன்னா அப்படி பண்ணவே முடியாது ப்ரோ, வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அன்லஸ் அன்டில் பேப்பரில் இல்லாத போது நம்மளுக்காக ஒரு தாட் ப்ராசஸ்லாம் வராது. அது ரொம்ப கஷ்டம். ப்ராபப்ளி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ்க்கு வரலாம், நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு எழுதி அதில் ஒரு சில எலிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாமே தவிர நம்ம ஃபுல்லாகவே ஒரு சீனை வந்து நம்மளாலாம் ஆட்டோமேட்டிக்காலாம் பண்ணவே முடியாது. அவர் அதை எழுதின விதம் தரம் அது. ஸோ அதோட அவுட்புட் தான் இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறது. இது நிஜமாலே இந்த சீன் நடந்துருந்துன்னா அப்படி இருந்துருக்கும். ஏன்னா இது நிஜ கதைன்னு சொல்கிறாங்க. இந்த சீன் நிஜமானு எனக்கு தெரியல, எனக்கு நான் கேட்டுக்கல. மேபி இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஆமாம், சூப்பர் பிரதர், வாழ்த்துக்கள். எஸ், வெற்றியோட அடுத்தடுத்த வெற்றிகளையுமே நீங்கள் அடுத்து சுவைக்கணும். தேங்க்யூ. அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு என்னுடைய சார்பாகவும் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அழகாக இருந்தது இந்த இன்டர்வியூ, இந்த மாதிரி உட்காந்து ரிலாக்ஸ்டாக இப்படி பேசுறதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.